இப்பப்பா நான் வந்து ஒரு 150 கிராம் சோளம் எடுத்திருக்கேன். இது வந்து சிறுதானியம்பா. இப்போ நம்ம வந்து இது யாருமே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இப்படி நம்ம சிறுதானியத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா. இது வந்து நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். 150 கிராம் வந்து 1/2 கப் வந்திருக்கு. இப்போ அதே 150 கிராம் திணை அரிசி இது சிறுதானியம் தான். இதையும் நம்ம 1/2 கப்பு போட்டுக்கிறோம். 1/2 கப்பு சோளம் எடுத்திருக்கோம், 1/2 கப்பு திணை அரிசி எடுத்திருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டுக்குருவோம். 1/2 கப்பு உங்களுக்கு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து மாவு அரிசிப்பா. இதையும் போட்டுக்குருவோம். இப்போ நான் எந்த கப்பில் எடுத்தேன்னா அதே கப்பில் 1/4 கப்பு உளுந்து எடுத்துக்குருவோம். 1 ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்குருவோம்ப்பா. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போப்பா இதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்குருவோம். இப்போப்பா 8 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறோம். இப்போ நான் இதை வந்துப்பா காலை டிஃபனுக்கும் நைட் டிஃபனுக்கும் சேர்த்து அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் போடணும்னா மிக்சியில் போட்டுக்கோங்க, இல்லை கிரைண்டரில் போடணுனாலும் கிரைண்டரில் போட்டுக்கலாம். இதை வந்து நான் மிக்சியில் போட்டோன்னா 2 தடவை போடணும். இப்போ நான் வந்து மிக்சியில் போட்டுக்கிறேன். இதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு வரேன், 2வது தடவை இதை அடிக்கிறேன். மிக்சி பத்தாதுப்பா. இப்போப்பா நான் உங்களுக்கு மிக்சியில் அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இப்படி இருக்கணுப்பா. நம்ம தோசைக்கு இட்லிக்கு அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். இப்போ மீதி பாதி இருந்துச்சுலப்பா, அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வரேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன்ப்பா. பிங்க் சால்ட்டுப்பா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. இப்போப்பா மாவை நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருவோம். ஒரு 4 மணி நேரத்துக்கு மாவை ரெஸ்ட்டில் வச்சோம்னா மாவு நல்லா பொங்கி வரும். இப்போ மூடி வச்சிருவோம். நம்ம மாவை வந்து 4 மணி நேரத்துக்கு ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். மாவு நல்லா பொங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து கரண்டி வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். மாவு வந்து இப்படி கெட்டியாக இருக்கணும். இப்படி கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இட்லி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போப்பா நம்ம வந்து இட்லி துணியில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து துணியை வந்து தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிடணும். புழிஞ்சிட்டு தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் இருக்கணும். நல்லா புழிஞ்சிட்டு இப்படி இட்லி துணியில் போட்டுக்கிடணும். அம்மா வந்து இட்லி துணியில் ஊற்றுறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி அப்படி ஊற்றிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம், இட்லி சட்டி வச்சுருக்கோம். இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி நம்ம தண்ணியை கொஞ்சம் சூடாக்கிக்கிடுவோம். நல்லா கொதிக்க விடணும். தண்ணி கொதிச்சுட்டு வருது. இட்லி தட்டில் மாவு ஊற்றிருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம இதை இறக்கிட்டோம். இப்போ அடுத்த இதை வந்து இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இட்லியை வேக விடுவோம். இப்போப்பா நம்ம இட்லி வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இட்லி நல்லா வெந்திருக்குப்பா. அப்படி பாருங்கள், எப்படி பூ மாதிரி நல்லா விரிஞ்சிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறணும். துணி போட்டுக்கிறதுனால தண்ணி தெளிச்சுக்கிறணும். எண்ணெய் தடவி மாவு ஊற்றுனா அதுக்கு தண்ணி தெளிக்கக்கூடாது. கொஞ்சம் ஆற விட்டு ஸ்பூனில் வச்சு எடுக்கணும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். பிளேட்டில் இப்படி எடுத்து இப்படி கவுத்திடணும். இப்போ இப்படி எடுத்துடணும். இப்போ நம்ம வந்து மில்லட் அரிசியை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இப்படி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குப்பா. காலையிலேக்கு இட்லி ஊற்றிக்கோங்க, நைட்டுக்கு தோசை ஊற்றிக்கோங்க. மீதி மாவு இருந்துச்சுலப்பா, அந்த மாவை தூக்கி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 2 நாளைக்கு நல்லா நீங்கள் சாப்பிடலாம். இது இப்போ இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம தோசைக்குன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறணும். அப்போ தான் உங்களுக்கு தோசை வந்து நல்லா மெல்லிஸாக முருகலாக வரும். திக்காக ஊற்றுனீங்கன்னாக்கா முருகலாக வராது. நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வாங்க உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருக்குப்பா. இப்போ 2 டிராப்ஸ் எண்ணெய் வந்து இந்த வெங்காயத்தில் ஊற்றிக்கிடுவோம். இதை வந்து நம்ம தோசைக்கல்லை வச்சு தேய்ச்சிடுவோம். இப்படி வெங்காயத்தை வச்சு தேய்க்கிறனால உங்களுக்கு தோசை வந்து மெல்லிஸாக வரும். எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இருக்காது. கேஸ் வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடாது, ஸ்லோவில் தான் வச்சுருக்கணும். ஸ்லோவில் வச்சு ஊற்றுவோம். தோசைக்கல் வந்து ரொம்ப ஹீட்டில் இருக்கக்கூடாது. ஹீட்டில் இருந்துச்சுன்னா தோசை வராது. அதனால கரெக்டான ஹீட்டில் தான் இருக்கணும். இப்போப்பா 2 சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம்.
ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றாதீங்க, செக்கெண்ணெயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டா கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா தோசை மொறு மொறுன்னு வந்திருக்குப்பா. நான் சொல்லியிருக்க மாதிரி இதே மாதிரி செஞ்சு பாருங்க. டயட்டில் இருக்கிறவங்க இது முக்கியமாக சாப்பிடுங்கப்பா. உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தோசையும் நல்லா சாஃப்டாக நல்லா முருகலாக இருக்குப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.